ஓம் நமோ வெங்கடேஷாய. ஆன்லைனில் டிடிடியோட திருமலா திருப்பதி அக்காமடேஷன் எப்படி புக் பண்ணுறதுங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஆன்லைன் அக்காமடேஷன் ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் ஆன்லைனில் திருமலாக்கு ரூம் புக் பண்ணியிருந்தால் மலைக்கு போய் ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணுறதுலேருந்து ரூம் கீ வாங்குறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் நீங்கள் ரூம் புக் பண்ணிங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓன் வெஹிக்கலில் போகிறீங்கன்னா மலைக்கு போய் ஜிஎன்சி டோல் தாண்டோன்னே சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் திரும்புறதுக்கு முன்னாடியே கார் பார்க்கிங் இருக்கிற இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம். G+ போகிறீங்க அப்படின்னா அவங்களே வந்து இறக்கி விட்டுருவாங்க. ராமகிச்ச பஸ் ஸ்டாண்டில் இறங்குற பஸ்ஸில் ஏறிங்க அப்படின்னா இது கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ், இந்த இடத்துல தான் இறக்கி விடுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம இது சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு பின்னாடி வழி, இங்கேருந்து நம்ம நடந்து போயிடலாம். திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படி சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போகிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நம்ம மெயின் பஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆப்போசிட்டில் ரோடு கிராஸ் பண்ணி அப்படியே இறக்கத்தில் வந்தோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட கிடையாது, சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் வந்துடும். ஈஸிலி ரீச்சபிள் தான். இது கீழ்த்திருப்பதிலேருந்து ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறப்போ சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இறங்குங்கன்ட்டு கண்டக்டரே சொல்லுவாங்க, டிரைவரே சொல்லுவாங்க. நம்ம அங்கே இறங்கிக்கணும். ஸோ இங்கேருந்து நடந்து போகக்கூடிய தூரம் தான் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களுக்காக மற்றவங்க யாராச்சும் ரூம் புக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தரிசன டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மொபைல் தேவை அப்படின்னா வேண்டாம், நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் எல்லாம் அந்த நம்பருக்கு தான் வரும். அவங்க ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணால் போதும், நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். 2 பேரோட டீட்டெயில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி தான் ரூம் புக் பண்ணியிருப்போம். அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் தான் ரூம் எடுக்க முடியும். ஆனால் இந்த சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டரில் போய் ஸ்கேன் பண்ணுறதுக்கு யார் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கீழே வந்துட்டுருக்கீங்க, நான் மேலே இருக்கேன் அப்படின்னா நான் கூட உங்களுக்காக ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேனிங் யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு புக் பண்ண அந்த பர்டிகுலர் பர்சன் இருக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் எந்த கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு அலாட் ஆகிருக்காங்களோ அந்த கெஸ்ட் ஹவுஸில் போய் ரூம் எடுக்க போகிறப்போ அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் தான் ரூம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அவங்க ஆதார் காமிச்சு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அண்டு கீ வாங்குறப்போ குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும், அப்போ தான் கீ கொடுப்பாங்க. ஸோ இப்போ பஸ் இறங்கின இடத்துலேருந்து அப்படியே மேடாக இருக்கும், இது கொஞ்சம் அப்படியே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போயிடலாம். அங்கே தான் ஏஆர்பி கவுண்டர் இருக்குது. அலாட்மெண்ட் ப்ரொசீஜர் ரூம் அது 24 ஹவர்ஸும் அது ஓப்பனில் இருக்கும். நீங்கள் 6 ஹவர் ஸ்லாட்டில் செலக்ட் பண்ணி புக் பண்ணியிருப்பீங்க. உங்களோட 6 ஹவர் ஸ்லாட்லேருந்து ½ அன் ஹவர் 1 ஹவர் பிஃபோர் நம்ம ரூம் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அலாட் பண்ணுறது 4 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்லாட் இன்கேஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 00ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது ஆஸ் ஆன் த டைமில் தான் நமக்கு அலாட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது முத நாள் கணக்கு வரும், ரூம் எடுக்கிறது மறுநாள் கணக்கு வரும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் சூஸ் பண்ணுறப்போ மட்டும். மீதி 3 ஸ்லாட் சூஸ் பண்ணுறப்போ காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி, மத்தியானம் 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி, சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட் 12 மணி, இந்த 3 ஸ்லாட் சூஸ் பண்ணுறப்போ இப்போ அந்த 6 மணி நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட ரூம் பிரிண்ட் அவுட் ஸ்கேன் பண்ணிடுறீங்கன்னா அப்போவே ரூம் அலாட் ஆகிடும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டுக்கும் மற்ற ஸ்லாட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதனால் நம்ம ரூம் எடுக்கிறதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இதுக்கு பக்கத்தில் தான் ஏஆர்பி கவுண்டர் இருக்குது. இந்த போர்டுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம உள்ளே போனோன்னே ஏஆர்பி கவுண்டர்னு இருக்கும். ஆஃப்லைனில் நீங்கள் ரூம் எடுக்கிறனால இந்த சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு இந்த வழியாக தான் வந்தாகணும். ராம்பக்கீச்சாவில் இறங்குறீங்க அப்படின்னா மெயின் பஸ் ஸ்டேஷன்லேருந்து இறங்குறீங்கன்னா ஆப்போசிட்டில் ரோட் கிராஸ் பண்ணி வரணும். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்லேயே இங்கே ஆப்போசிட்டில் நீங்கள் போய் உள்ள லெஃப்ட் சைடில் இறங்கணும். ஆஃப்லைன் அக்காமடேஷனுக்கு ஒருத்தர் ஒரு ரூம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்னா போதும். ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ரூம் அலாட் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வரத்துக்கு 1லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். அந்த எஸ்எம்எஸில் எந்த கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அதோட என்கொயரி ஆஃபீஸ்க்கு போய் அங்கே நமக்கு ஃபோட்டோ எடுத்து ரூம் கொடுப்பாங்க. சாவி வாங்குற போகிறப்போ 2 பேர் இருக்கணும். க்யூவில் நின்று ரூம் எடுக்கிறப்போ ஒருத்தர் இருந்தால் போதும். சாவி வாங்குறப்போ மினிமம் 2 பேராச்சும் இருக்கணும், அப்போ தான் நமக்கு சாவி கொடுப்பாங்க. ஸோ இந்த சைடாக போய் கீழே இறங்கி அந்த சைடை நீங்கள் கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் அக்காமடேஷனுக்கு இந்த இடத்துக்கு வரணும். 2 ரூம் வேணும் அப்படின்னா 2 பேர் க்யூவில் நிற்கணும் அவங்கவுங்களோட ஆதாரோட. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிறதுல, ஆன்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு திருமலாக்கு தரிசன டிக்கெட் மஸ்ட். ஸோ இங்கே பேட்சாக அவங்க கொஞ்சம் பேராக அனுப்புவாங்க கூட்டம் பொறுத்து. காலையில் 5 மணி போல் இந்த இடம் ஓப்பன் பண்ணுவாங்க கவுண்டர். ஸோ 4 மணிக்கு வந்து நின்றுட்டோம் அப்படின்னா ஷியோராக நமக்கு ரூம் கிடைக்கும். மத்தியானம் சாயந்தரம்லாம் ஆஃப்லைன் ரூம்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி இருக்கிற க்ரௌடு பொறுத்து தான் நமக்கு ரூம் கிடைக்கும்.
மோஸ்ட்லி நைட்டெல்லாம் இந்த கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஏஆர்பி கவுண்டர் 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த பில்டிங் உள்ள நுழைஞ்சு லெஃப்ட் சைடில் தான் ஏஆர்பி கவுண்டர் இருக்கும். இது ஏஆர்பி கவுண்டர். இங்கே போய் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இந்த இடத்துலே தான் இருக்கணும். எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ் வந்த பிறகு தான் இந்த இடத்த விட்டு நம்ம போகணும். இன்கேஸ் எஸ்எம்எஸ் வரத்துக்கு டிலே ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கே தான் வந்து கேட்கணும். அண்ட் அந்த எஸ்எம்எஸில் தான் நமக்கு எங்கே ரூம் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். திருமலாவில் ரூம் புக் பண்ணுறப்போ எஸ்எம்எஸ் வந்த பிறகு தான் எங்கே அலாட் பண்ணி ரேண்டமாக அலாட் பண்ணுவாங்க. அப்போ எது அவங்களுக்கு வக்கேட் ஆகி அப்டேட் ஆகிருக்கோ அதை நமக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு எஸ்எம்எஸ் வரும், எங்கே ரூம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை மணிக்குள்ளார நம்ம ரூம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துருப்பாங்க. அதாவது 5-6க்கு இப்போ நான் ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னா 5-9க்கு எனக்கு எஸ்எம்எஸ் வந்தது. ஸோ 7-9குள்ளார நம்ம ரூம் எடுத்துக்கணும். அந்த டைமிங்ஸ் அதிலே போட்டிருப்பாங்க. ராம்பகீச்சா அப்படிங்கிறது கோயில் கிட்டே இருக்கக்கூடிய 100 ரூபாய் ரூம். ஜென்ரலாக 100 ரூபாய் ரூம் அலாட் பண்ணுறது ராம்பகீச்சா, வராகசுவாமி, சப்தகிரியில் ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ அலாட் பண்ணுறாங்க. இது எல்லாமே 100 ரூபாய் ரூம். சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்டேயும் இருக்குது. 1NC 2NC 3NCன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ராம்பகீச்சா பிளாக் 2ல் தான் ரிசப்ஷன் இருக்குது. ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸில் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 3 பிளாக் இருக்குது. பட் அதில் 2வது பிளாக்ல தான் ரிசப்ஷன் இருக்குது. இங்கே வந்து அதை எஸ்எம்எஸ் காமிச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணிக்கிட்ட பிறகு இங்கே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க மறுபடியும். அதில் தான் நமக்கு எத்தனை மணிலேருந்து நம்ம ரூம் அலாட் ஆகிருக்கு, எப்போ நம்ம வக்கேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸ் ரூம் இது. வராகசுவாமியில் இப்போ நமக்கு அலாட் ஆகிருக்கு அப்படின்னா வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 1ல் தான் ரிசப்ஷன் இருக்குது. ஈவன் 2ல் நமக்கு அலாட் ஆகிருந்தால் கூட 1ல் வந்து ரிசப்ஷனில் ரூம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கீ வாங்கிக்கிறது பிளாக் 1ன்னா அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். பிளாக் 2னா பிளாக் 2க்கு போய் வாங்கிக்கணும். சப்தகிரிக்கு அப்படி தான். என்டர் ஆனோடனே உங்களுக்கு ரிசப்ஷன் இருக்கும். அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கீ கொடுக்குறவர் உள்ளே உட்காந்துருப்பார். பட் இங்கே ராம்பகீச்சாவில் அதுவும் பிளாக் 2 கிடச்சிருச்சு அப்படின்னா ரிசப்ஷன்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அங்கேயே நம்ம கீ வாங்கிக்கலாம். 1 and 3ல் அலாட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரிசப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு 1 and 3ல் போய் நம்ம கீ வாங்கிக்கணும். நல்லாயிருக்கும் ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸ். 100 rupees ரூம். வெந்நீர் 24 ஹவர்ஸும் வரும். லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. குடிக்கிறதுக்கு ஆர்வ தண்ணி வச்சுருக்குறாங்க. கோயில் கோபுரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட கிடையாது இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு. இதுலேயே சின்ன டிஃப்ரென்ஸில் வேறு மாதிரி ரூம்ஸ் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் எல்லா ரூம்ஸுமே சேமாக தான் இருக்கும். நீட்டாக இருக்கும். பாத்ரூம்ஸ், டாய்லெட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். சில ரூம்ஸில் இந்த 2 இதுலேயுமே பாத் அட்டாச்சு மாதிரி இருக்கும், வெந்நீர் வரும். சில இதில் தனித்தனியாக பாத்ரூம் டாய்லெட் தனித்தனியாக இருக்குது. ஸோ 2 டைப் ஆஃப் ரூம்ஸ் இந்த ராம்பகீச்சாலே இருக்குது. ஒரு ரூமில் 7-8 பேர் நம்ம தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். 3 பேர் மேலே படுத்துக்கிட்டால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே 4 பேர் படுத்துக்கலாம். கோயிலில் இருக்கிற அந்த ஸ்பீக்கர் சுப்ரபாதம் சேவா சொல்கிறப்பெல்லாம் சரி, காலையிலேருந்து நைட் வரைக்கும் நல்லா கிளியராக கேட்கும் ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸில். ஈவன் வராகசுவாமி கூட கேட்கும். நெட்டெல்லாம் போட்டு, மஸ்கிட்டோ நெட்டெல்லாம் போட்டு நீட்டாக இருக்கும். ராம்பகீச்சான்னு அலாட் ஆனாலே அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஒரு தரிசனம் பாதி பார்த்தா ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் இந்த ராம்பகீச்சாவில் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஜென்ரலாக 1 டே நம்ம ஸ்டே பண்ணலாம். செகண்ட் டே கூட திருமலாவில் அலோவ் பண்ணுவாங்க எக்ஸ்டென்ஷன். நம்ம வக்கேட் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, வந்து ரூம் வக்கேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 3rd டே நம்ம ஸ்டே பண்ணவே முடியாது, வந்து ரூம் லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரூம் புக் பண்ணுறப்போ 2 பேர் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அந்த 2 பேரில் ஒருத்தர் இருந்தால் போதும். அந்த ஒருத்தரோட ஆதார் காமிச்சு நம்மளை ஃபோட்டோ எடுத்து தான் ரூம் கொடுப்பாங்க. அந்த பர்சன் வந்து மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து வக்கேட் ப்ராப்பராக பண்ணால் தான் காஷன் டெபாசிட் நமக்கு ரிட்டன் ஆகும். ஸோ ப்ராப்பராக நம்ம வக்கேட் பண்ணால் தான் காஷன் டெபாசிட் திருப்பி கொடுப்பாங்க. 100 ரூபாய் ரூமுக்கு 500 ரூபாய் காஷன் டெபாசிட், மொத்தம் 600 ரூபாய் நம்ம பே பண்ணுவோம். 999 ரூபாய்க்கு இன்னொரு 999 ரூபாய் பே பண்ணுவோம். ஏசி ரூம்ஸ் இருக்குது 1518 ரூபாய்க்கு. ஆன்லைனில் திருமலா அக்காமடேஷன் புக்கிங், ஆஃப்லைன்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் திருமலா அக்காமடேஷன் புக்கிங். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் திருமலாவில் ஆன்லைன் ஆஃப்லைனில் ரூம் நேரில் போய் எப்படி எடுக்கிறதுங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.